மீன் குழம்புன்னு பண்ணால் இந்த மாதிரி தாங்க பண்ணணும். செய்முறை ஈஸியாக இருந்தாலும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான பக்குவத்தில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் செய்ய போகிற இந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்ப ஒரு முறை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. திரும்பவும் இந்த மீன் குழம்பு எப்படா செய்வீங்கன்னு சொல்லி காத்து கிடப்பாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வறுத்துக்கலாம். இதை வறுத்த பிறகு நல்ல வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிக்கும். அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே இப்பொழுதைக்கு இந்த பொடியை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக மீன் குழம்புக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 12லேருந்து 15 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா மசியாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலே நம்ம இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டு பார்த்தோன்னா தக்காளி நல்லா குழைவாக இந்த மாதிரி வதங்கி வந்துடும். அவ்வளோதான். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக நல்லா ஆற வச்சுக்கணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி இதெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. ஆறினதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவிட்டு சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடவே மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக, ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் அதிக சுவையை தரக்கூடியது இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு தான். இது இப்பொழுதைக்கு அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதே போல் நம்ம இப்போ புளிக்கரைசலையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி இப்பொழுதைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ரெடி பண்ணுறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தயாராக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் சட்டுன்னு நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாக்கி நல்லா ரெண்டுமே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம்.
3 பச்சை மிளகாயை நல்லா நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தக்காளியை கலந்து விட்டு பார்த்தோன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் நம்ம ரொம்ப கெட்டியாக அரைச்சி வச்சுருந்தோம். அது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கங்க. கூடவே அந்த மிக்சி ஜார்லையுமே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலம்பிட்டு சேர்த்துக்கங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே கெட்டியாக சேர்த்தோன்னா குழம்புக்கு சரியாக வராது. அதனால் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலம்பி தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதி வந்துருச்சு. இப்போ திரும்பவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா குழம்ப நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் இப்போ மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு மீனை இதில் நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மீன் எல்லாத்தையுமே குழம்புல சேர்த்தாச்சு. இப்போ குழம்ப நல்லா மீன் எல்லாத்துலேயும் சார்ந்து வர்றது மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்குங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறமா எப்போதுமே ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் நம்ம வச்சிடக்கூடாது. கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மீன் எல்லாமே குழம்புல நல்லா சார்ந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்குங்க. நல்லா இது ஒரு 4-5 நிமிஷம் இப்போ வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. மீனுமே நல்லா குழம்புல சார்ந்து வந்துருச்சு. அவ்வளோதான். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து தூவி விட்டுக்குங்க. அவ்வளோதான். பர்ஃபெக்டான சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் நம்ம மீன் குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.